மறந்து கூட வருகின்ற ஜனவரி மாதம் 14ஆம் தேதியை தவறவிடாதீர்கள். அன்று போகி பண்டிகை வருகிறது. அன்று உங்களது வீட்டில் இருக்கும் இந்த பொருள்களை நெருப்பில் எரியுங்கள். இல்லையென்றால் மகாலட்சுமி உங்கள் வீட்டிலிருந்து வெளியே செல்லுவார். நீங்கள் சிவன் பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து சிவன் என் கடவுள் என்று கமெண்ட் செய்து நம்ம AN கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில ராமன் என்ற ஒரு ஏழை விவசாயி. அவன் வாழ்க்கை முழுக்க வறுமை, கடன், சண்டை, கவலை. மனசுல மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயும் எங்கும் அதே துயரம். அப்படியே ஒரு நாள் வந்தது, போகி நாள். அப்போது அவனுடைய பாட்டி மெல்ல சொல்லினாள், போகி நெருப்பு வெறும் குப்பை எரிக்கிற நெருப்பு இல்லடா, அது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பழைய வேதனைகளை எரிக்கிற நெருப்பு. அவள் 3 பொருள்களை கையில் எடுத்துக்கொண்டாள். முதலாவது கிழிந்த பழைய துணி, இது நம்ம வறுமையின் சின்னம். இரண்டாவது தேய்ந்து போன துடைப்பம், இது நம்ம வாழ்க்கை தேங்கிய துரதிர்ஷ்டம். மூன்றாவது உடைந்த மண்பாண்டம், இது நம்ம உடைந்த நம்பிக்கை. அவற்றை போகி நெருப்பில் ஒவ்வொன்றாக போட்டாள். அப்போது கண்களை மூடி மெல்ல சொன்னாள், மகாலட்சுமியே, எங்கள் வீட்டில் இருந்த பழைய துயரங்களை எடுத்துக்கொண்டு புதிய வா. அந்த நெருப்பில் பொருள்கள் மட்டுமில்லை, ராமனின் பழைய வலி, பழைய பயம், பழைய தோல்வி அத்தனையும் எரிந்துகிட்டு இருந்தது. அந்த நாளுக்கு பிறகு அவனுக்கு வேலை கிடைத்தது, கடன் குறைந்தது, வீட்டுக்குள்ள சிரிப்பு திரும்ப வந்தது. அப்போதுதான் ராமன் புரிந்து கொண்டான், போகி என்பது பொருள்களை எரிக்கிற நாள் இல்ல, நம்ம மனசுல இருக்கிற பழைய வலிகளை விடுற நாள். இந்த போகி நாளில் நெருப்பில் போக வேண்டியது பழைய பொருள்கள் மட்டுமில்ல, நம்ம கோபம், பொறாமை, தோல்வி நினைவுகள் அத்தனையும் தான். இந்த போகி உங்களுக்கும் ஒரு புதிய ஆரம்பம்.